சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள மழலையர் பள்ளியில் பாரம்பரிய உணவு விழா நடைபெற்றது. இதையொட்டி குழந்தைகளின் பெற்றோர்கள் பாரம்பரிய உணவான கொழுக்கட்டை, கேழ்வரகு கஞ்சி, கூழ், கேப்பை, களி உள்ளிட்ட உணவு வகைகளை வீட்டிலிருந்து சமைத்து எடுத்து வந்தனர். பின்னர் மண்பாண்டங்களில் வைத்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட வரிசையில் நின்று உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். சிறப்பான முறையில் பாரம்பரிய உணவுகளை செய்து வந்த மாணவ மாணவிகளுக்கு காவல் ஆய்வாளர்கள் ரவி, சிவமணி, பால்ராஜ் ஆகியோர் பரிசுகளையும் வழங்கினர். வருவாய்த்துறை அலுவலர் நாராயணன் மற்றும் ராமலட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் அரவிந்தன், தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி உட்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே வெறிநாய்கள் கடித்ததில் 15 ஆட்டுக்குட்டிகள் உயிரிழந்தன. பரமத்தி அடுத்த காட்டுமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் 30 ஆடுகளையும் அதன் குட்டிகளையும் பராமரித்து வருகிறார். இந்நிலையில் ஆட்டுக்கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை வெறிநாய்கள் விரட்டி சென்று கடித்துள்ளது. இதில் சுமார் 15 ஆட்டுக்குட்டிகள் உயிரிழந்தன. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடைத்துறை மருத்துவக் குழுவினர் காயமடைந்த ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்தனர். ஹாங்காங்கை சேர்ந்த உணவு தயாரிப்பு நிறுவனத்தின் உணவுப் பொருட்கள் சென்னையில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹாங்காங்கை சேர்ந்த பிரபல உணவு தயாரிப்பு நிறுவனமான யூபூட்ஸ் தனது உணவுப் பொருட்களை சென்னையில் அறிமுகம் செய்தது. இதில் குழந்தைகளுக்கான பிரத்யேக உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதுவரை வணிக பயன்பாட்டிற்கான உணவுப் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தன. இந்நிறுவனம் தற்போது இந்தியாவில் கிடைத்துள்ள வரவேற்பின் காரணமாக நேரடி நுகர்வோர் பயன்பாட்டு பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. தனது தனிப்பட்ட சுவை, தரம், மூலதன பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்திய சந்தையில் தனியிடத்தை பெறுவோம் என்று அந்நிறுவன அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழை தொழிலாளிக்கு MSSC சார்பாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. குமரியில் உள்ள மலையடி கிராமத்தில் சாணி எனும் ஊரில் சாஜி என்ற தொழிலாளி வசித்து வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் படுகாயமடைந்து வாழ்வாதாரம் இன்றி இருந்தார். இந்நிலையில் இவருக்கு தனியார் கிளப் சார்பாக 5.5 லட்சம் ரூபாய் செலவில் வீடு ஒன்று கட்டி கொடுக்கப்பட்டது. இதனை MSSC தலைவர் கர்னல் வினோத் தேவராஜ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MSSC-யின் செயலாளர் ஜான் ஜஸ்டின் மற்றும் நிஜராஜ் ஜெர்லின், விஜயராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ரமணான் மாதத்தை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் ரமணான் மாதத்தை ஒட்டி நகரில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நோன்பு வைத்த சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் ஜாவத் பிரியாணி பொட்டலங்களை வழங்கினார். பின்னர் உலக அமைதி, ஒற்றுமை மற்றும் உலக மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு நோய் நொடியின்றி வாழ சிறப்பு துவா நடைபெற்றது. கோவையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற ஆடை அணிவகுப்பு போட்டியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடல் அழகிகள் ஒய்யார நடை நடந்து அசத்தினர். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் போர்ட்டலில் திருமணங்களுக்கான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையிலான திருமண கண்காட்சி நடைபெற்றது. வெட்டிங் ஃபேஷன் ஃபீஸ்ட் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக சென்னை, பெங்களூரு, மும்பை, கொச்சின் என்று நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் இருந்தும் வந்த ஆண் மற்றும் பெண் மாடல்களுக்கான ஆடை வகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு விதமான ஆடை அணிந்து வந்த அழகிகள் ஒய்யார நடந்து அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் கடந்த 10 கிலோ கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜோலார்பேட்டை இருப்பு பாதை உதவி ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் காவலர் அருண்குமார் ஆகியோர் ரயில்களில் கஞ்சா கடத்தப்படுகிறதா என்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விரைவு ரயிலின் கழிவறை அருகே கேட்பாரற்று கிடந்த சுமார் 10 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து ஜோலார்பேட்டை இருப்பு பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ரயிலில் கஞ்சாவை கடத்தி வந்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பறவைகள் மற்றும் விலங்கினங்களை அழிவு பாதையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரம்மரிஷி ஈஸ்வரன் குருஜி தெரிவித்துள்ளார். கோவை தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரம்மரிஷி ஈஸ்வரன்
குருஜி ஆனந்த கல்பா ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவரான இவர் பறவை இனங்களை காக்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கி காஷ்மீர் வரை சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு குருஜி ஈஸ்வரன் கோவை திரும்பினார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர் பறவைகளின் தன்மையை மனித குலம் அறிந்து கொள்வதற்காக இந்த பேரணியை நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் மண்வளத்தை காப்பாற்ற முதலில் பறவைகள் மற்றும் விலங்கினங்களை அழிவுப்பாதையில் இருந்து காப்பாற்றுவதே முக்கிய தீர்வு என்றும் குறிப்பிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள படாலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மாமண்டூர் பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கண்ணதாசன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த 1 கிலோ 100 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மாமண்டூர் வடபாதி மற்றும் ஆற்றங்கரை சுடுகாடு அருகே கஞ்சா வீச்ச சுனில்குமார் மற்றும் சிட்டிசன் ஆகியோரை கைது செய்து அவரிடம் இருந்த 2 கிலோ 200 கிராம் எடை கொண்ட கஞ்சாவை படாலம் போலீசார் பறிமுதல் செய்தனர். பாக் ஜலசந்தியை 9 மணி நேரத்தில் நீந்தி கடந்து மும்பையைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் சாதனை படைத்துள்ளார். மும்பையைச் சேர்ந்த அன்சுமான் ஜிங்க்ரான் என்பவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இளம் நீச்சல் வீரரான இவர் பாக் ஜலசந்தி கடற்படையினை நீந்தி கடக்க முடிவு செய்தார். அதன்படி இந்தியா இலங்கை என்று 2 நாட்டு அனுமதியும் பெற்று இலங்கையில் உள்ள தல மன்னரை அடைந்தார். இதையடுத்து தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரைச்சல் முனை வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தை 9 மணி நேரம் 49 நிமிட நேரத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பார்வையாளர் உறுதிப்படுத்தினார். கரூர் மாநகராட்சி பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த 10 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். கரூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கடைகளில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் லட்சுவர்ணா தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 10 கடையில் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் கப், மெழுகு தடவிய பேப்பர் கப் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடைகளின் உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளுக்கு இனிவரும் காலங்களில் சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருசக்கர வாகனத்தில் குட்கா பொருளை விற்பனைக்காக கொண்டு சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மணப்பாறையில் பல்வேறு இடங்களில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கரும்புகுண்டப்பட்டி என்ற இடத்தில் வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் நிறுத்திய போது நிற்காமல் சென்றது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை துரத்தி சென்று பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சரவணகுமார் என்பவர் குட்காவை விற்பனைக்காக மணப்பாறையில் இருந்து கொண்டு செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 30 கிலோ எடை கொண்ட குட்கா பொருளையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள யானைகள் முகாமில் உடல்நிலை மோசமான நிலையில் உள்ள பெண் யானையை காப்பாற்றும் முயற்சியில் வனப்பகுதியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் உள்ள பணத்தையாறு என்ற வனப்பகுதியில் கடந்த 1973ஆம் ஆண்டு பெண் யானை ஒன்று பிடிபட்டது. இதையடுத்து டாப்ஸ்லிப் பகுதியில் உள்ள கோழிக்குத்தி யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு யானை கொண்டு வரப்பட்டு வாகன் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. தற்போது 72 வயதான பெண் யானைக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. இதையடுத்து சிறப்பு மருத்துவக் குழு மூலம் யானைக்கு உயிர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பள்ளிகளில் படிக்கும் 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
இதில் கண் பார்வையற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், கை கால்கள் ஊனமற்றவர்கள், காது கேளாதோர், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு 20க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்று விளையாட உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கூத்தாண்டவர் கோவில் 125ஆம் ஆண்டு ரத உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. வேடந்தவாடி கிராமத்தில் அமைத்துள்ள கூத்தாண்டவர் கோவில் ரத உற்சவம் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கரகம் சோடிதல், ஊர்வலம், பாஞ்சாலி திருமணம், திருநங்கைகளுக்கான அழகி போட்டி மற்றும் திருநங்கைகளின் நடன நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து நடனமாடி வழிபட்டனர். இதையடுத்து கூத்தாண்டவர் ரத உற்சவம் மாடவீதி வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்திரி அருகே 6 நாட்களுக்கு ராயல் அவாத்தி உணவு திருவிழா நடைபெறுகிறது. உணவு பிரியர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எஸ்ஆர்எம் ஹோட்டல் மேலாண்மை நிறுவனம் மற்றும் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் ஹோட்டல் இணைத்து கடந்த 19ஆம் தேதி ராயல் அவாத்தி உணவு திருவிழாவை துவக்கினர். இங்கு வைக்கப்பட்டுள்ள அனைத்து உணவுகளும் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மற்றும் ஆக்ரா ஆகிய பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்திய பாரம்பரிய முறையோடு தயாரிக்கப்படும் இந்த உணவு வகைகள் உணவு பிரியர்களை வெகுவாக சென்றடையும். இந்த உணவு திருவிழா வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கீழடி அகழாய்வு கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் அங்குள்ள மன்னர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புத்தக விழா நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்று வரும் இந்த விழா ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் இங்கு 100 அரங்குகளில் புத்தக கடைகளும் 10 அரங்குகளில் தமிழக அரசின் சாதனை விளக்கப்படங்களும் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் தமிழக தொல்லியல் துறை சார்பில் கீழடி அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள், உரைக்கிணறுகள், பழங்கால பொருட்கள் போன்றவை பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீ வீரபத்திர சுவாமி தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பேளரப்பள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரபத்திர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வீரபத்திர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அக்னிகுண்டம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழையின் காரணமாக மரங்கள் சரிந்ததால் மின்சாரமின்றி மக்கள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதி சுற்றுலா தலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மாலை நேரங்களில் இப்பகுதியில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அப்போது ஒண்டிக்கடை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் வீடுகளின் மீது சாய்ந்தன. இதனால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் மின் ஊழியர்கள் மின் இணைப்பை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே பழைய கட்டிடத்தில் வாய் மற்றும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமி மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையை இழந்த 15 வயது சிறுமி தனது தாய் மற்றும் தாத்தாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமியின் தாத்தா வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சிறுமியை அனுப்பி வைத்துள்ளார். சிறுமி நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் குடவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் சிறுமியை தேடி வந்த நிலையில் பழைய கட்டிடத்தில் சிறுமி வாய் மற்றும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து சிறுமியை மீட்ட போலீசார் சிறுமியை கடத்தி சென்ற நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.